அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சில நண்பர்கள் அமெரிக்காவில், மற்ற இருக்கிறவர்களுக்கு காலை வணக்கம். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த மாதமே ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். மார்ச் மாதம் எப்பொழுதுமே நம்ம எல்லாரும் ஐடி மாதம் சொல்லுவோம். ஐடி இன்கம் டேக்ஸ் பே பண்றதுக்கு மார்ச் தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதான் கூட சொல்லுவாங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரி அப்படின்னு இருப்பாங்க. சரி, ஆனா இப்போ இந்த மார்ச் மாசம் குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விழா மாதமா இருக்கு. மார்ச் 4ஆம் தேதி ஒரு பொன்னியின் செல்வன் ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டு ஒரு 118 நண்பர்கள் மத்தியில் அதை வெளியிட்டு மிக மகிழ்ச்சியாக ஒரு விழாவை கொண்டாடினோம். அடுத்தது வாவேசு அவர்கள் வழங்கிய மகாகவியின் மந்திர சொற்களுடைய 200வது நிகழ்வை மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். இன்னும் இப்போ மார்ச் 27ஆம் தேதி இசை புதிது ஆண்டு விழாவை மிக ஒரு பிரம்மாண்டமாக அவர்கள் கொண்டாடுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மார்ச் 16 நம் குவிகம் குறும்பு தினம், பரிசு வழங்கும் தினம். அது ஒரு மகிழ்ச்சியான நாள். இப்படி தொடர்ந்து நல்ல விழாக்கள் நம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குவிகம் 25 26வது ஆண்டுக்காக, அதாவது ஏப்ரல் 25லிருந்து மார்ச் 26 வரை குவிகம் குறும்புதன இதழில் வெளிவருவதற்காக நாம் ஒரு போட்டியை போன டிசம்பர் மாதம் கடைசி 31ஆம் தேதி கடைசி நாள் என்று ஒரு போட்டியை ஆரம்பித்தோம். அதில் 135 கதைகள் வந்திருந்தன. அது பெரும் மகிழ்ச்சியான செய்தி. சாதாரண ஒரு பத்திரிகைகளுக்கே, அதாவது பிரபலமான பத்திரிகைகளுக்கே மிக குறைவான அளவில் தான் குறும்பு தினம், குறுநாவல்கள் போட்டிக்கு வருகின்றன என்று சொன்னார்கள். நமக்கு 135 வந்தது. இது ஒரு நிச்சயமான ஒரு சாதனை. சென்ற ஆண்டை விட ஒரு 30 அதிகமாக வந்திருக்கின்றன. அதில் நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதற்காக ஒரு முதல் கட்ட நடுவர் குழு ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த முதல் கட்ட நடுவர்கள் வந்து நண்பர் சந்திரசேகரன், பிச்சம்மாள், அப்புறம் குவிகம் சுந்தரராஜன், அடியேன், அங்க மூவருமா சேர்ந்து அதுல ஒரு 24 கதைகளை தேர்ந்தெடுத்தோம். அதை படித்தது அடுத்தது இறுதிக்கட்டதுக்காக அதை நண்பர் பாஸ்டன் பாலா அவர்களை கேட்டுக்கொண்டு, உங்களால் படித்த கதைகளை பற்றி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் முதல் 2, 3 முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வாங்கும் பெறுவதற்கு தகுதியான கதைகள் எவை என்று உங்களால் எடுத்து சொல்லுங்களேன் என்று அவரிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டோம். சொல்வனம் இதழின் ஆசிரியர், பல கதைகளை படித்து திறனாய்வு செய்தவர். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். மிகவும் ஒரு கடினமான செயல்தான். கதைகளை எல்லாம் படித்து அவர் அதை தேர்ந்தெடுத்து இன்னும் சில நேரங்களில் எது சிறந்தது என்று சொல்ல இருக்கின்றார். இப்பொழுது அந்த முதல் கட்டத்தில் தேர்ந்தெடுத்த 24 கதைகள், அதாவது நாங்கள் 3 பேருமே நடுவர்கள் மார்க் போட்டோம். அந்த 3 மார்க்கையும் கிருபானந்தன் அவர்கள் எக்ஸல்ல போட்டு அதில் ஆவரேஜிங் பண்ணி எது கதைகள் எது வந்திருக்கிறது அந்த ரேங்கிங் படி 24 கதைகளை தேர்ந்தெடுத்தார். அந்த 24 கதைகளுடைய லிஸ்ட்டை போன வாரம் குவிகம் மின்னிதழில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதை இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இப்போ உங்க முன்னாடி பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அஹ், ஒரு பவர்ஃபுல் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார் நண்பர். ஆ, இந்த வருஷம் ஏப்ரல் 25, மார்ச் 26 தேர்வு பெற்ற கதைகள். ஏற்கனவே சொன்னோம், 135 கதைகள் வந்திருந்தன. அதில் 24 கதைகளை முதல் கட்ட நடுவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 24 கதைகளை பற்றி சொல்லுகின்றோம். முதல் கதை அபுவின் விருந்தாளி, சந்துரு மாணிக்க வாசகம். இது அல்பபெட்டிக்கல், அதுல அகர வரிசையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால இதுதான் முதல் மார்க் வாங்கினதோ ரேங்க் வாங்கினதோ என்ற கருத்து அல்ல. அபுவின் விருந்தாளி என்ற ஒரு அஹ், சிறந்த குறுநாவல். அடுத்தது கல்பனா சன்னியாசி அவர்கள் எழுதிய அவளின் அப்பா. அடுத்தது பென்னேசன் அவர்கள் எழுதிய இரைச்சல் என்ற குறுநாவல், குறும்பு தினம். நெய்வேலி பாரதி குமார் எழுதிய உதிரத்தில் கலந்த உதிரம். ராம்குமார் சுந்தரம் எழுதிய உயிர்வலி. சாம்ஜி, ஐ திங்க் சம்பத்குமார் என்று நினைக்கிறேன், ஒரு மதிய வேளை குற்றம். சிவ யாழினி அவர்கள் எழுதிய கடைசி வாய்ப்பு. வீரன் வயல் வி உதயகுமாரன் எழுதிய கதிரேசன் என்கிற காதர் உசேன். அண்டனூர் சுரா அவர்கள் எழுதிய குள்ள வாத்தியார். பூபதி பெரியசாமி அவர்கள் எழுதிய கொலைதூர பயணம்.
புவனா சந்திரசேகரன் எழுதிய சம்பக்கா சரக்கா ஜாதரா. ராஜாமணி அவர்கள் எழுதிய தீபகற்பமான தீவு. யாரோ அவர்கள் எழுதிய துர்வாதேவி. கி. லட்சுமி அவர்கள் எழுதிய நியாயங்கள் ஜெயிக்கட்டும். எம். சங்கர் அவரின் நினைவுகள் புனிதமானவை. கே. சிவகுமார் எழுதிய பசி. அழகிய சிங்கர் அவர்கள் எழுதிய பறந்து போன புத்தகங்கள். என் ஹரிஹரன் அவருடைய படைப்பு பெயரற்ற ஆற்றங்கரையோரம். செல்லம் ஜரீனா அவர்களுடைய பொம்மை சிறகுகள். ஷைலஜா சக்தி அவர்களுடைய பொன்னியும் வில்லும். துரை அறிவழகன் எழுதிய மிஸ் கூவாகம். பத்மநாபபுரம் அரவிந்தன் அவர்களுடைய மீண்டும் ஒரு மழைநாள் என்ற குறும்பு தினம். மாலா மாதவன் அவர்களுடைய மைவிழி மாயவன் என்ற குறும்பு தினம். குமரி உத்ரா அவர்களுடைய வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற குறும்பு தினம் ஆகிய இரு 24 குறும்பு தினங்கள் நமது 25, 26 வருவதற்காக, அதாவது மாதம் 2 குறும்பு தினங்களை நாம் குறும்பு தின இதழில் வெளியிடுகின்றோம். நிச்சயமாக இந்த 24 கதைகளையும் அது எந்த ஆர்டரில் வெளிவரும் என்பது கொஞ்சம் சஸ்பென்ஸாகத்தான் இருக்கும். வரிசையாக இந்த ஆர்டரில் வராது. அது நமது கிருபானந்தன் அவர்கள் அது எந்த மாதம் எது வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அதை வெளியிடுவோம். 24 பேருக்கும் நமக்கு குவியத்தின் சார்பாக சன்மானங்கள் உண்டு. 24 கதைகளில் மிகச் சிறந்த 3 கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பாஸ்டன் பாலா அவர்களை கேட்டுக்கொண்டோம். இப்பொழுது பாஸ்டன் பாலா எப்படி அந்த கதைகளை தேர்ந்தெடுத்தார், அதில் முதல் 3 பரிசு பெற்றும் கதைகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் கூறுவார்கள். பாஸ்டன் பாலா சார். அன்மியூட் பண்ணிக்க சார். ஓகே, சாரி, மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கு சார். நன்றி. இந்த போட்டிக்கு முதல்ல என்ன அழைத்ததற்கு மிக மிக நன்றி. முதல்ல நீங்க அழைத்த போது பயமா தான் இருந்தது. முதல் காரணம், சொல்வனத்துக்கு குறுநாவல்கள் பெரும்பாலும் வர்றதில்லை. நீங்க போன சந்திப்புல இல்ல அதுக்கு முந்தின சந்திப்புகள்ல நீங்களே ஒரு குறிப்பிட்ட மாதிரி குவிகம் துவங்கினதே நாங்க குறுநாவல் மையமா வைத்துதான். ஏன்னா யாருமே படித்து வெளியிடுறது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான பார்வை. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பயமா இருந்தது. குறுநாவல் நம்ம அவ்வளவா இப்போ தொடர்ச்சியா வாசிக்கிறது இல்லையே. புத்தகங்கள்ல வாசிக்கிறோம், பட் இதுல வாசிக்கலையேன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் நம்பிக்கை வைத்து என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. நடுவர்களுக்கும் நண்பர்களுக்கும் குவிகம் சபைக்கும் வணக்கமும் வாழ்த்தும். குவிகம் ஒரு பெரிய குடும்பம், அதுல என்னையும் நீங்க சேர்த்துன்றது மிக்க மகிழ்ச்சி. இந்த 19 கதைகள் எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 19 கதைகளையும் படித்து அவற்றை பற்றி நினைத்து எல்லாத்தையும் ஒரு ரூப்ரிக் மாதிரி இந்த இது மாதிரி போட்டது ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு செயல். போட்டியோட முடிவுகளை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவோடை, நிறைய நினைவோடை கதைகள்ல இதுல வந்திருந்தது. என்னோட திருமணம் பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நாங்கள் இப்போ இருக்கிற ஒய்ஃபை மட்டும்தான் பார்த்தேன். அப்போ அவங்கள பார்த்தபோது அவங்க கிட்ட கேட்கவென்று சில கேள்விகள்லாம் தயார் பண்ணிட்டு இங்கேருந்து போயிருந்தேன். உனக்கு என்ன, உனக்கு பிடித்த 5 படங்கள் என்ன, பேய் பிசாசுல உனக்கு நம்பிக்கை உண்டா, ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறோன்னா நமக்கு பிடித்தது அவங்களுக்கும் பிடித்திருக்கான்னு பார்க்க தான். இல்ல அவங்களுக்கு எவ்வளவு தூரம் கராரா இருக்காங்க அவங்களோட தேர்வுல அப்படிங்கிறத பார்க்க தான். எனக்கு எல்லாமே பிடிக்கும், மசாலாவும் பிடிக்கும். அப்புறம் நேற்று இன்னும் திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திராவோட வீடு, அப்புறம் அவள் அப்படித்தான், இந்த மாதிரி எல்லாமும் பிடிக்கும். ஸோ பொதுவான தன்மை இதுல வந்துட்டு பல்வேறு விதமான ரசனைகள் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருந்தது. நகைச்சுவை வந்திருந்தது, கொஞ்சம் அரசியல் வந்திருந்தது,
புரட்சி கதைகள் வந்திருந்தது, மர்ம புதிர்கள் வந்திருந்தது, கிராமம், நகரம், புராணம் எல்லாமே வந்திருந்தது. ஸோ அந்த விதத்துல இவ்வளவு தூரம் வகை வகையா ரகரகமா பார்க்கிறது சந்தோஷத்தை தந்தது. அஹ் ஒரே மாதிரி இல்லாம ஆஹ் பல கதைகள், அதாவது இந்த மூணை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. எளிமையான விஷயமா இல்லை. ஸோ அந்த விதத்துல எல்லாருக்குமே, பங்கு பெற்ற எல்லாருக்குமே பாராட்டுக்கள். இனி தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் மூன்றாவதுல இருந்து ஆரம்பிப்போம். மூன்றாவது கதையா நான் தேர்ந்தெடுத்தது யார் எழுதினாங்கன்னு தெரியாது. இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். அவங்க கிட்ட கேட்ட போது கூட, அதாவது இந்த கதைகள் சொன்ன போது கூட, உங்களுக்கே இது ஒரு இதா இருக்கட்டும், சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது கதை வந்துட்டு இரைச்சல், பென்னேசன் எழுதினது. ஆஹ் அஹ் பயணக்கதையோ என்று கொஞ்சம் மாதிரி பயப்பட வைக்கும் துவக்கம். கதையை படிக்கும் போதே இவர் நம்மளுக்கு தெரிந்தவரோ அப்படின்னு கொஞ்சம் விவரணைகள் கொஞ்சம் வந்தது. அதனாலேயே இதை நான் ஒருவேளை மூன்றாவது இடத்துக்கு ஒத்தி வைத்துட்டேனோன்னு ஒரு உள் விசாரணை எனக்குள்ள ஓடின்னு இருக்கு. கதையோட கட்டுமானம், நேர்த்தி எல்லாமே உயர்தரம். படைப்புக்குள்ள அப்படியே உள்ளிருத்துட்டு போயிடுறார். நம்ம இதை வந்துட்டு ஒரு வாசகனாவோ ஒரு அந்த இடத்துக்கே நம்மள கூட்டி- கூட்டிட்டு போயிடுறார். இரண்டாம் தடவை படித்த போதும் சுவாரஸ்யமாகவும், அதே சமயம் இன்னும் சில நு- நு- நுணுக்கங்களும் தெரிந்தது. ரொம்ப விரிவாகவே ஆராயலாம், ஆனா அவ்வளவு தூரம் நம்ம ஆழமா போக போறது இல்ல. சில பாசிட்டிவ்ஸ், வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு, தேதி, அத்தியாயம் அதெல்லாம் போடாம அனாயசமா முன்னும் பின்னுமா அந்த கசாகூலம் கலாஜ் மாதிரி கதையை பின்னிருக்கார். அவரோட பிரத்யேக நடை பிரமிக்க வைக்குது. அவருக்குன்னு ஒரு நடை இருக்குங்கிறது ச- சந்தோஷமா இருக்கு. அந்த பிரத்யேக நடையை வந்துட்டு நாயகன் பட கீர்த்தி காட்சி மாதிரி காட்டி கொடுப்பது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். இரண்டாவது ஆக தேர்ந்தெடுத்தது நினைவுகள் புனிதமானவை. இவர் யாருன்னு எழுதணும்னு நீங்க சொல்லும் போது குறிப்பெடுத்த வாழ்த்துக்கள் சங்கர். நிறைய நினைவோடை கதைகள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கழிவிறக்கம், நிறைய பழைய நினைப்பு தான் பேராண்டிங்கிற மாதிரி. அதுல இந்த கதை வந்துட்டு தனித்து தெரிகிறது. அந்த கால அசை போடல் தான். ஆனா அவர் எடுத்துட்டு போற விதம், அந்த இடத்துக்கே அவர் கூட்டிட்டு போயிடுறார். ஒரு காலகட்டத்துக்கே அந்த கால சூழல், நண்பர்கள் அப்படியே கண்முன் கொண்டு வைக்கிறார். பழைய கல்லூரி, இளமை கால பருவ கோளாறுகள், அப்ப இருக்கிற நம்பிக்கைகள், அப்ப இருக்கிற ஆதர்சங்கள், ஒரு தேடல் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அப்போ ஒரு குரு இல்ல ஒரு நல்ல நண்பர் எப்படி கட்டமைக்கிறாருங்கிறது எல்லாத்தையும் கூட அழகா கொண்டு சொல்றார். ஆனா இதெல்லாம் மட்டுமே இருந்தா ஒரு நனவேக்கமா இருந்திருக்கும். இந்த கதையும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள்னு பாட வச்சிருக்கோம். ஆனா ஏன் பரிசு பெறுகிறது என்றால் அந்த முடிவு. தலைப்பிலேயே முடிவை கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட எனக்கு தோணல. கொஞ்சம் இதாக தான் இருந்தது. வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆக்கம். முதல் பரிசு பசி, கே சிவகுமார். இதுவும் இப்ப சொல்லும்போது தான் எனக்கு இவர் யாருன்னு தெரியும். இது வந்துட்டு ஆஹ் அதாவது மற்ற கதைகள்லாம் உள்ள இழுத்தது சுவாரஸ்யமா இருந்ததுன்னா, இந்த கதை வந்துட்டு முடிச்சுக்கு மேல முடிச்சு, அதே சமயம் தெரிந்த காலம், தெரியாத விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள்லயே புதிய புதிய நுணுக்கமான தகவல்கள், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கதாபாத்திரமும் பேசுற மொழி, ஆஹ் ஒரு சுய விசாரணைகளை கூட திரும்ப திரும்ப ஏற்படுத்துற ஆக்கம். கதாபாத்திரங்கள் எல்லாமே சுவாரஸ்யமா அறிமுகமாகிறது. விவரிப்புகள்லாம் ரொம்ப ஆஹ் ஆழமா நுணுக்கமா போயிருந்தாலும் அது வந்துட்டு துருத்தின்னு தெரியல. ஸோ உருத்தாத விவரிப்புகள், மொழி நடை, ஆஹ் குதிரை விடுவிக்கும்
தன்மை கொண்ட கதை தான். ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருந்தா கூட அது மட்டும் இல்ல கதை. நிறைய விஷயங்கள், தற்கால விஷயங்கள், கொஞ்சம், அதாவது இது வந்துட்டு ரொம்ப மாயாஜாலமாகி விடக்கூடிய கதை இது. கொஞ்சம் கரணம் தப்பினா மரணங்கிற மாதிரி, கம்பி மேல நடக்கிற மாதிரி விஷயம். அதை வந்துட்டு அவர் ஒழுங்கா பண்ணியிருக்க. ரொம்ப சிறப்பான கதை. பரிசுக்கான எல்லா சாமுத்திரிகா லட்சணங்களும் கொண்ட கதை. வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைவான வாசிப்பு அனுபவம். இது தவிர பல கதைகள் நிச்சயமா கவர்ந்தது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, மீண்டும் ஒரு மழை நாள் நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சமக்கா, அந்த இதுவும் ரொம்ப இந்த இதா இருந்தது. சந்தோஷமா இருந்தது படிக்கும்போது. சமக்கா ஜாட்டோ, அந்த கதை. ஸோ இந்த மாதிரி பல கதைகள் நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் எனக்கு வாசிக்கிறதுக்கு கொடுத்த குவிகம் அமைப்பிற்கு நன்றி. ஒவ்வொரு கதையும் பத்தியும் நம்ம விரிவா பேசணும். அதுக்கு 5 நிமிடம் அதுக்குள்ள பேச முடியாது. ஆஹ் பங்கு பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட அதாவது எந்த போட்டி வச்சாலும், ஒரு மிக்சிக்கான பிரைஸ் வைக்கிற ஒரு சின்ன ஒரு விளம்பர போட்டியில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஏவிஎம் குழந்தைகள் எழுத்தாளர் சங்கம் நடத்துற போட்டி, குமுதம் போட்டி, அந்த போட்டின்னு எல்லா போட்டியிலையும் கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்றது, எனக்கு எழுதுறது பிடிச்சிருக்கு, இது ஒரு காரணமா வைத்து நான் எழுதுறேன். பரிசு பெறாததுங்கிறது எனக்கு ஒரு பொருட்டே இல்லைம்பாங்க. அந்த மாதிரி நீங்க பங்கு கொண்ட எல்லாரும் என்னையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துறீங்க. அடுத்த வாட்டி நம்ம இந்த குறுநாவல நம்ம முயற்சி செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டுறீங்க. அதுக்கு நன்றிகள். ஆஹ் வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல. வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ பாலா, வாஸ்டன் பாலா அவர்களே. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் சொல்வனம் ஒரு பத்திரிகை, நாங்கள்லாம் மிகவும் மதிக்கக்கூடிய சொல்வனம் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும் பாலா வந்து அந்த கதைகளை தேர்ந்தெடுத்தனாலே ஒரு நிச்சயமா ஒரு முத்திரை கதை மாதிரி உங்களுக்கு நம்ம நண்பர்கள் தேர்ந்தெடுத்த 3 பரிசு பெற்ற அனைவரும் ஒரு 3 பேருமே மிகவும் மகிழ்ச்சியில் திளைக்கலாம். அப்படிப்பட்ட நண்பர்கள் 3 பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். மற்ற கதாசிரியர்களுக்கும் பாராட்டுதல்கள். முதல் பரிசு பெற்ற சிவகுமார், அவர் இலக்கியம் என்ற இதில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஜூம்ல. சார் நீங்க ஹலோ, உங்க பேர் ஹலோ சொல்லுங்க சார். சிவகுமார், நீங்க இலக்கியம்ங்கிற இது பேர்ல தானே இருக்கீங்க? உங்க வாய்ஸ் கேட்கல சார். நீங்க உங்க வாய்ஸ் செக் பண்ணுங்க. பார்க்கலாம். அதுக்குள்ள இரண்டாவது பரிசு பெற்ற நினைவுகள் புனிதமானவை என்ற கதையை எழுதின சங்கர், இன்ஃபேக்ட் அவர் தான் முதல்ல வந்தார் இன்னைக்கு இந்த ஜூம் ஆரம்பிச்ச உடனே. மூன்றாவது பரிசு பெற்ற பென்னேசன் வந்திருக்காரா சார்? பென்னேசன் சார் அவர் வந்த மாதிரி தெரியல. வரேன்னு தெரியல. சொன்னாரு, வந்த மாதிரி தெரியல. வரதா சொன்னாரு. ஒருவேளை வேற ஹலோ ஏதாவது. ஆ ஹலோ சிவகுமார் சார், உங்க குரல் கேட்குது. நன்றி. கேக்குதா? நன்றி. நன்றிங்க. இப்போ நீங்க தான் முதல்ல சொல்லணும். பரிசு பெற்றவர்கள், முதல் பரிசு பெற்ற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஒரு ரொம்ப கருத்து என்ன, சந்தோஷம் சார். ஒரு சின்ன கருத்து என்னன்னா, அதாவது பரிசு பெற்றவர்கள் தான் மற்றவர்கள் இப்போ 24 கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். முதல் 3 கதைகளுக்கு 10,000, 6,000, 4,000 என்று பரிசு கொடுக்கிறோம். பாக்கி தேர்ந்தெடுத்த 21 கதைகளுக்கும் சன்மானமாக ₹1,000 தருகிறோம். அதாவது குவிகம் குறும்புத்தனத்தில் வருகின்ற அத்தனை குறுநாவல்களுக்கும் பரிசுகள், சன்மானங்கள் வழங்கப்படுகின்றன. இதனால பாக்கி 135 பேர்ல 111 பேர் வந்து அவர்களுடைய கதைகள் தேர்ந்தெடுக்கப்படல. எந்த விதத்திலையும் அவருடைய கதைகள் குறைவானது அல்ல. அதை வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கதைகளை வேறு ஏதாவது போட்டிக்கோ அனுப்பித்தால் அதற்கு முதல் பரிசும் விருதுகளும் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனா ஒவ்வொரு ஜட்ஜஸ் உடைய மென்டாலிட்டி, இப்போ நானும் ஒரு ஜட்ஜஸா இருந்திருக்கேன், கூட ஒன்றாவது ஜட்ஜஸா இருந்திருக்கேன். ஸோ அதனால அவங்களுடைய பிடித்தங்கள் எது பிடித்திருக்கிறது அதை பொறுத்து கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நீங்க குமுதத்துக்கு அனுப்பிய கதையை விகடனுக்கு அனுப்பிச்சா தேர்ந்தெடுக்கவே படாது. அந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால மற்ற 111 கதைகளை அனுப்பினவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என்ற கருத்தை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது பாஸ்டன் பாலா அவர்கள் பரிசு பெற்ற 3 பேரை பற்றி சொல்லிவிட்டார்கள். சிவகுமார் சார், நீங்க உங்களுடைய பரிசு பெற்ற விவரத்தை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லுங்க. எப்படி இருக்கு உங்க மனநிலை? உங்களுடைய கதையை பற்றியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வார்த்தைகள் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே புவிகம்ல நான் இன்னொரு பரிசு வாங்கியிருக்கிறேன். போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநாவல் அமைச்சிருந்தேன்.
போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தோடதுன்னு நினைக்கிறேன். அது ஆறுதல் பரிசு வந்திருந்தது. லாஸ்ட் டைம் அனுப்புனது செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு நான் சிறுகதை அமைச்சது அதுவும் செலக்ட் ஆகலை. பட் இந்த வாட்டி இது வந்திருக்கிறது சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ சார். உங்களுக்கு எங்களுடைய தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பரிசு நன்றி பெற்ற சார். நண்பர்கள் சார்பாகவும் குவிகள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கான நான் பரிசு தொடர்ந்து உங்ககிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இருக்கேன். தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கணும். ஐ அதான் லைக் செய்தி. ஆமாம். நன்றி சார். இப்பொழுது ம். இரண்டாம் பரிசு பெற்ற நினைவுகள் புனிதமானவை எழுதிய சங்கர் அவர்கள் இருக்கின்றார். சங்கர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை ஒரு சில நிமிடங்களில் சொல்லுங்களேன். அன்மியூட் பண்ணுங்க சார். மியூட்ல இருக்கீங்க. ஓகே. யா ரொம்ப மகிழ்ச்சி. குவிகம் ப்ளஸ் அந்த என்னை தேர்ந்தெடுத்த எல்லா ஜட்ஜஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட என்னோட நான் சாதாரணமாக சிறுகதைகள் தான் ஜாஸ்தி எழுதுவேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த குறு நாவல், அந்த நாவலுங்கிற ஒரு அந்த ஜானர்ல எழுதுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதை செலக்ட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கருத்து என் மனசுல ரொம்ப நாளாவே இருந்தது. இதை ஒரு சிறுகதையாக தான் எழுதுறதா முதல்ல நினச்சிருந்தேன். உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இது ஏன் நம்ம குறுநாவலாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணேன். அதை தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஜட்ஜஸ் அண்ட் குவிகம். தேங்க்யூ பாலா எஸ்பெஷலி. தேங்க்யூ சங்கர் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. முதல்லயே நீங்க ஃபர்ஸ்ட் யூஆர் த ஃபர்ஸ்ட் டு கம் ஃபார் திஸ் ஜூம் மீட்டிங். மகிழ்ச்சி. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆல்சோ அதான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம வெளியூர்ல இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ வில் கம் அண்ட் ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஏதோ ஒரு வேலை இருக்கு. நீங்க நன்றி சார். ஆமா, பிடிச்ச அளவுக்கு வாங்க, அப்பப்போ வாங்க. நண்பர்கள் கண்டிப்பா அனைவருக்கும் நீங்க பரிசு பெற்றவர்கள் மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க, குவிகம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றியும். கண்டிப்பா மட்டுமல்லாமல் அவங்களையும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. அது ஒரு கண்டிப்பா சின்ன கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சார். கண்டிப்பா. தேங்க்யூ இப்போ தேங்க்யூ. மிஸ்டர் பென்னேசன் வரல. இப்போ இந்த பரிசுகள் வழங்குவதற்காக இப்போ இதுக்கு புரவலராக இருப்பவர்கள் 2 பேர். ஒன்று நமது மதிப்புக்குரிய நண்பர் சந்திரா என்று அழைக்கப்படுகிற முத்து சந்திரசேகரன், அவர் வந்திருக்கிறார். இரண்டாவது டாக்டர் முருகானந்தம், அவரும் அவங்க 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 தான் 20,000 தான் நம்ம 10,000, 6,000, 4,000 என்று பரிசுகளாக நாம் வழங்கி வருகின்றோம். சந்திரசேகர் புரவலர் நமது தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே குவியத்துக்காக, குவியத்தின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்த்துக்களையும் வசதிகளையும் செய்து தருபவர். ஜூம் மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் அவர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நடத்துவதற்காக உதவி செய்தவர். சந்திரா, உங்களுடைய சில வார்த்தைகள். என்னுடைய நெருங்கிய நண்பர், 50 வருடத்துக்கு மேலான நண்பர் சந்திரா. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் பெருமையாக இருக்கிறது. இது 4வது ஆண்டு என்று நினைக்கிறேன். இந்த மிக வெற்றிகரமாக குவிகம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது. இது போன்று தொடர்ந்து குவிகம் நடத்தும். என்னால் முயன்ற வகையை நான் இருக்கும் வரை உதவுவேன் என்று சொல்லி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெறாமல் வராமல் இருப்பவர்களுக்கும் வெற்றி காத்திருக்கிறது அடுத்த ஆண்டு வாருங்கள் என்று. நன்றி. தேங்க்யூ சந்திரசேகர். டாக்டர் முருகச்சந்திரன் வந்திருக்கிறாரா? வேறு ஏதாவது பேர்ல சில பேர் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால தான் கேட்கிறேன். நான் அவர் வரையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் குவியத்தின் சார்பாகவும் குவிகம் நண்பர்கள் சார்பாகவும் மற்ற பரிசு பெற்றவர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மற்ற கதை எழுதின நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசு கிடைக்காது, சற்று ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனாலும் குவிகம் இதழில் முதலில் உங்களுக்கு கதை வருவது, சில பேர் ஏற்கனவே எழுதினவர்கள், சில பேர் மிகச்சிறந்த விருதுகள் பல பெற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஓரிரு நிமிடங்களில் கூறினால் இந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் புவனா சந்திரசேகர். புவனா சந்திரசேகர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இருக்கீங்களா? அவங்க வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன் நான். வணக்கம். சொல்லுங்க. மியூட் ஆயிட்டீங்க. அன்மியூட் பண்ணீங்க. சொல்லுங்க. மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு. கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது.
அனைவருக்கும் வணக்கம். பரிசு பெற்ற மூவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பொன்னியின் நன்றிங்க. செல்வன் வெளியிட்ட சுந்தரராஜன் அவர்களுக்கும் 200 நிகழ்ச்சிகளை முடித்த வாவேசு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துகள். இந்த கதை நான் இந்த தடவை வரலாற்று கதையே எழுதலாம். ஏன்னா இப்போ நான் எழுதி கொண்டிருப்பது எல்லாமே வரலாற்று நாவல்கள் தான். சோ இதுலயும் நம்ம குவிகம்லயும் வரலாற்று கதையே முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறதுனால இந்த கதை எடுத்தேன். ஆந்திரா பகுதியில இந்த சம்மக்கா, சாரக்கா, ஜாத்ராவை ஜாத்ரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல ஒரு போராடின ஒரு பழங்குடி பெண்ணோட கதை. பெரிய பழங்குடி திருவிழா வருஷம் அங்க நடக்கிறத பத்தி படிச்சேன் தற்செயலா. அதுல என்னோட ஆராய்ச்சியை போட்டு நான் இந்த கதையை எழுதினேன். இந்த கதை இந்த 24 கதைகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. நான் 3வது முறையாக என்னோட கதை இதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். முக்கியமாக நடுவர் இப்போது முடிவுகளை அறிவித்த போது என்னுடைய கதையையும் குறிப்பிட்டது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அனைவருக்கும் நன்றி, நடுவர்களுக்கும் நன்றி, வாய்ப்பு அளித்த குவிகம் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சிறப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உங்க பேரே வித்தியாசமா இருக்கு, சம்மக்கா சாக்கரா. இந்த 24 கதைகளுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைகள். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கதைகள் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போ அடுத்தது ராஜாமணி அவர்கள், அவருடைய கதை தீபகற்பமான தீபகற்பம். சார் ராஜாமணி, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம். முதல்ல இந்த போட்டி கீட்டி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு எழுதுறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த கட்சி நான் அன்னைக்கு கத்தி கழுத்தா எழுதினேன். பட் இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த பரிசு குருநாவல், இது இப்ப 130 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த 130 பேருக்கும் கதைகள் நிச்சயமா எல்லாரோட கதைகளும் வர வாய்ப்பு இல்லாட்டா கூட ஒன்று பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க பர்சனலா அதை வச்சுக்கோங்க, நாளைக்கு திருப்பி போடலாம், அவங்களே ஒரு வெளியீடு பண்ணும்போது கூட பண்ணலாம். அதுக்கு தனியா இன்னும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில எழுதுறதுக்கும் அவங்களுக்கு தேங்கி இருக்கிற அனுபவங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டிருக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இது. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இந்த அமைப்புக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சில நேரடி உண்மையான நிகழ்வுகளையும் கொஞ்சம் புனைவாக நான் எழுதிய ஒரு நாவலும் தேர்வுக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பிரசுரத்துக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த செய்தி பலருக்கு போகும் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தேர்வும் தேர்வு இல்லாததுக்கும் பல காரணிகள் இருக்கிறது. இந்த முறை அது கொஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இது போல தொடர்ந்து எழுதுவதற்கு எனக்கான ஊக்கத்தையும் இந்த செயல்பாடு கொடுக்கிறது. மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கும். அதை மற்றவர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பரவலாக எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எனது விருப்பத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ராஜாமணி. உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் கேட்டுது. அதனால எனக்கு ப்ராப்ளமா இல்லை மற்றவங்களுக்கு தெரியல. பட் நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிற பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சார் சம்பத்குமார் சார், நீங்க உங்களுடைய சாம்ஜி தானே நீங்க? சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்தது சந்துரு மாணிக்க வாசகம் சார், அன்மியூட் பண்ணி ரெடியா இருந்தீங்க. இப்ப கேக்குறதா சார்? சார் நான் 5-6 வருஷமா தான் கதை எழுதிட்டு இருக்கேன். நான் பத்திரிகைகளுக்கு எழுதுறதுல எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். என்னன்னா, அந்த மாதிரி அனுப்பும் போது அதோட கெதி என்னாச்சுன்னே தெரியாது. ஈவன் இஃப் யூ வெயிட் ஃபார் 6 months அதோடைய ஃபீட்பேக் ஒன்றும் வராது. ஸோ அதை போட்டு சும்மா வெயிட் பண்ண வேண்டான்னு ஐ டோன்ட் சென்ட் த ஸ்டோரி, பட் ஐ யூஸ் டு பிரிண்ட் மை ஓன் புக்ஸ் அண்ட் பப்ளிஷ் இட். ஆனா குவிகம் வாஸ் டிஃபரெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எழுதி அனுப்பிச்ச உடனே immediate positive response. Yes, we received your story, we will consider for printing அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓ பரவாயில்லையே, டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அதை தகுந்த மாதிரி ஒரு போட்டியின் வந்த உடனே ஏற்கனவே ஒரு கதையை முக்காவது எழுதி கதையை ஃபினிஷ் பண்ணி அதை அனுப்பிச்சிருந்தேன். என்னுடைய கதை நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர். அதனால என்னுடைய கதையெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ்ல கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கதையில மோர் தேன் எமோஷன், இந்த டெக்னிக்கல் சைட்ல கொஞ்சம் வரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி சம்பவங்கள்லாம் வச்சு அங்கே போட்டிருப்பேன். நான் அப்படி வந்ததுதான் நான் இந்த எழுதி கதை. மோரோவர் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். அதனால பெங்களூர் 50 வருஷம் இருந்ததுனால அந்த ஏரியாலாம் தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையை வச்சுன்னு அந்த கதையை எழுதியிருக்கேன். நான் எழுதுற எல்லா கதையிலையும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்தந்த சூழ்நிலையை வச்சு அதை படிக்கிறவங்க அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர மாதிரி எழுதணும் அப்படின்னு தான் எழுதுவேன். அப்படி அமைஞ்சதுதான் இந்த கதை. பட் when I heard that I was selected on 24,
I was in the cloud nine. ரொம்ப சந்தோஷம். It is the first time I win a story. இந்த எழுத்தாளர் உலகத்துல முதல்ல நான் வந்து குவியம் மூலமா தான். தேங்க்ஸ் எல்லாம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் சந்துரு மாணிக்கவாசகம் சார், வர முடிஞ்சுதா? பேச முடிஞ்சுதா? அவருக்கு முதல்ல ஆடியோ வராம இருந்தது. சந்துரு மாணிக்கவாசகம் சார், அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க. எங்க இருக்கீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரால் ஆடியோவில் வர முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்தது அழகிய சார். நான் வீடியோவில் வர முடியல, பரவாயில்ல, சொல்லுங்க. ஆடியோவில் சொல்றேன் நான். அதாவது நான் புத்தக கண்காட்சியும் போது இந்த லாஸ்ட் டே அன்னைக்கு தான் இந்த கதையை அனுப்பிச்சேன். இந்த கதையை வந்து எப்படி சூஸ் பண்ணாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம்னா, இந்த கதையில வந்து இறந்து போனவர்களை கேரக்டரை மாற்றிருக்கேன். இறந்து போன நம்மளுக்கு தெரிந்தவர்கள், அதாவது அஸ்வாமித்திரன் ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்கேன். ஐராவதம்ங்கிற ஒரு நண்பர், அவரை கேரக்டரை கொண்டு வந்திருக்கேன். சச்சிதானந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். எங்க அப்பாவை கொண்டு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் கேரக்டரா வச்சு நான் இந்த கதையை ஒரு வினோதமான முறையில எழுதியிருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல எனக்கு. எப்படி இந்த ஜட்ஜஸுக்கு எல்லாம் பிடிச்சிருந்து என்னை தேர்ந்தெடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது படிச்சு பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கதை வந்து நிச்சயமா படிச்சு பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி. நன்றி சார். நிச்சயமா நல்ல ஒரு சஸ்பென்ஸோட வச்சிருக்கீங்க. அது எப்போ குவிகத்தில் வருமோ அந்த வரும்போது வர்றதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அடுத்தது மாலா மாதவன் வந்திருந்தாங்க. அவங்க மாலா மாதவன் மேடம், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ் மேடம். மைவிலி மாயவன் நான் எழுதினது. ஆ அது இப்போதான் அபரஞ்சி குத்துன்னு சொல்லி வானதி பதிப்பகத்துல ஒரு வரலாற்று நாவல் வெளியிட்டோம். என்னோட வரலாற்று நாவல் ஒன்று அபரஞ்சி குத்துன்னு வந்தது. அதுல அதுல எழுதின தாக்கத்தினாலேயோ என்னமோ அடுத்ததையும் ஒரு வரலாற்று நாவலா குவிகத்துக்கு முதல் முறையா ட்ரை பண்ணேன். அது முதல் முறையா எழுதி அதுல டாப் 24 வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். முதல் பரிசு பெற்று இரண்டாம் மூன்றாம் பரிசு பெற்ற மூவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நீங்க நிறைய எழுத வேண்டும் என்று கேட்கிறோம். மிஸ்டர் பூபதி, மிஸ்டர் பூபதி வந்திருந்தார் அவரு. சார், அன்மியூட் பண்ண முடியுதா? மிஸ்டர் பூபதி இருக்கானோ. அண்டனூர் சுரா சார், நீங்க இருக்கீங்களா? அண்டனூர் சுரா சார், ஹலோ சொல்லுங்க. அவர் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அண்டனூர் சுரா, சரி பார்க்கலாம், அவங்க திருப்பி பார்க்கலாம். குமரி உத்ரா இருக்கீங்களா? குமரி உத்ரா, துரை அறிவழகன், துரை அறிவழகன். ஒருவேளை சில நண்பர்கள் வந்துட்டு முதல் பரிசு இல்லைங்கிறதுனால போய்விட்டார்களா என்று தெரியவில்லை. இருக்கலாம். முதல்ல வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பரிசு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு சில பேரை காணவில்லை. பரவாயில்லை, அதனால ஒன்றும் இல்லை. தொடர்ந்து வரலாம் அவர்கள் எல்லாம். இப்போ இன்னும் வேற யாராவது நமது இப்ப இன்றைக்கு பரிசு வாங்கினவர்கள் நண்பர்கள் வேற பேர்ல ஏதாவது வந்திருக்கீங்களா? நான் சில பேர் ரெண்டு பேர் தெரியல எனக்கு. ஜியோமி ரெட்மின்ல இருக்கீங்களா சார்? நீங்க உங்க நேம்? நெய்வேலி பாரதிக்குமார். நெய்வேலி பாரதிக்குமார். நெய்வேலி பாரதிக்குமார் சார், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் சார். வணக்கம். நான் ஆக்சுவலா ரொம்ப தாமதமா வந்துட்டேன். இணைய தொடர்பு எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு தகவல் எதுவும் தெரியல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நான் தாமதமா வந்து கலந்துக்கிட்டதுனால எனக்கு முடிவுகள் எதுவும் தெரியல. எனக்கு கலந்துகிட்ட அனைவருக்கும், வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கதை தலைப்பு என்ன சார்? உதிரத்தில் கலந்த உதிரம். உதிரத்தில் கலந்த உதிரம். நன்றி. ரொம்ப டாப் 24ல இருக்கீங்க நீங்க, மிக மகிழ்ச்சி. இன்னும் வேற யாராவது நண்பர்கள் எழுதினவர்கள் வந்திருக்கிறார்களா? சிவயாழினி, வாங்க சிவயாழினி. சிவயாழினி மேடம், நீங்க மியூட்ல இதுல வரலாம். வணக்கம் சார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் குறும்புதினம் எழுதுறதே இல்லை, சின்ன நாவல்ஸ் எழுதியிருக்கேன். அதுவுமே நான் இளம் எழுத்தாளர் 1 இயரா தான் எழுதி. அதுல எனக்கு ஏதோ வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஒரு ஆடு கிடைச்சி எழுதி ட்ரை பண்ணலாமேன்னு எழுதுறது. முதல் முயற்சியிலேயே எனக்கு இது செலக்ட் ஆனது, டாப் 24ல வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு உண்மையான இன்சிடென்ட் தான் நான் எழுதியிருக்கேன் கடைசியில். அதை மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சு அதை எழுதினேன். அது செலக்ட் ஆனதுனால, அந்த கதை செலக்ட் ஆனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி மற்ற வெற்றி பெற்றவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து. நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப தேர்ந்தெடுத்து கதாசிரியர்கள் அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைக்கு நிகழ்வில். நம்ம சுந்தரராஜன் சார் சுந்தர் வணக்கம். பொன்னேசன் வந்திருக்காரு. சார் வந்திருக்காரு. வணக்கம். சாரி, நான் ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார். ரொம்ப லேட்டா நன்றி. வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்க சார். நன்றி, சூப்பர் வணக்கம். சூப்பர். உங்களுடைய கதை 3வது பரிசு பெற்றதற்காக வாழ்த்துக்கள். அருமை சார், அருமை சார். நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நன்றி சார். உங்களுக்கு அந்த இறைச்சல்ங்கிற கதை பின்னாடி வரும், அதனுடைய சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்லிடாதீங்க. பட் அது எப்படி எழுதுனீங்கிறத பத்தி ஒரு நிமிடங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன், உங்களுடைய கருத்துக்களை. சார், நான் அடிக்கடி டெல்லியில் இருந்தப்போ நான் ரிஷிகேஷ் போவேன். நான் அந்த ரிஷிகேஷில் என்னன்னா, அந்த ஆத்தங்கரையில் எனக்கு மிக பிடித்த தியானம் என்னன்னா, அந்த மிகப்பெரிய இரைச்சல் ஓசை. அது அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறப்போ சட்டுன்னு ஒரு நொடியின் பின்னம் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன ஃப்ராக்ஷனில் ஒரு அமைதி கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய தியான அனுபவத்தை கொடுக்கும். அது ஒரு கட்டுரையில் கூட நான் அதை எழுதியிருக்கேன். அந்த இரைச்சல் பற்றி நிறைய நண்பர்கள்கிட்ட நான் பேசுவேன். ஸோ இந்த கதையில் வர்ற அந்த புரோட்டகனிஸ்ட் அவர் என்னன்னா, ஒரு 5-6 பேர், அது ஒருத்தர் கிடையாது. அது நிறைய என்னுடைய நண்பர்கள் அதில் இருக்காங்க. நாளைக்கு யாராவது என்னுடைய நண்பர்கள் படித்தாங்கன்னா தன்னை அடையாளம் கண்டுக்குவாங்க. அந்த மாதிரியான, நான் அவங்கவுங்க லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து. ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் பயங்கர சோம்பேறி. நான் இப்போ திட்டமிட்டு எதுவும் எழுதுறது பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவர் அந்த இதுக்கான நண்பர் வீரராகவன் என்னை தூண்டிக்கிட்டே இருந்தார். நீங்கள் எழுதி அனுப்புங்களேன் அனுப்புங்களேன் அனுப்புங்களேன். நான் கடைசியாக அந்த கடைசி நாள் சார், அது கரெக்டாக 12:01 என்னமோ நான் அனுப்பிச்சேன். நீங்கள் மெயில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கரெக்டாக ஒரு 12:01 மணி அந்த டைம் கரெக்டாக அந்த 12 மணிக்குள்ளே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அவசரத்தில் அப்போ தான் உட்காந்து எழுதினது. அந்த கடைசி வரி நான் டைப் பண்ணுறப்போ 12 மணிக்கிட்ட அது அவசரமாக ஒரே ஒரு ரீடிங் பண்ணி அதில் 2-3 சொதப்பெல்லாம் கூட இருக்குது. தகவல் சொதப்பல்கள் 1-2 இருக்குது. அது மைன்யூட்டாக படிக்கிறவங்களுக்கு, அந்த கதையில் வர்ற ஆட்களுக்கு நான் என்ன சொதப்பியிருக்கேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒருத்தர் 2 பேர் அதில் இல்லை. இப்போ அவங்களால அதை இது பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற பரிசு பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது நான் பரிசெல்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப அவசரமாக இது ஒரு கடைசி நேரம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அந்த மாதிரி தான். நம்ம ஒவ்வொன்றுமே ஒரு கடைசி நேரத்தில் தான். ஒரு பொறுப்பு நான் ரொம்ப கம்மி எனக்கு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சொல்ல தெரியல, அதே பழகி போச்சு. அது வாழ்க்கை அதே மாதிரி நம்மளை பழக்கி வச்சுச்சது. அவ்வளோதான். இது கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி சார். குவிகத்துக்கு என்னுடைய நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி பெட்டேசன் அவர்கள். உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பதற்காக குவிகம் பெருமைப்படுகின்றது. நீங்கள் எவ்வளவு டெல்லியிலிருந்து எவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. அதனால இதில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு கொடுத்ததுனால அது தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். பரிசுங்கிறது தான் முக்கியமாக ஒழிய, அல்லது தேர்ந்தெடுத்தோம் அல்லது நமது கதை மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதுதான் அதில் முக்கியம். ரொம்ப சிறப்பாக நண்பர்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். இதற்கு அண்டனூர் சுறா வந்திருக்கார். ஆஹா, அண்டனூர் குமாரி உத்தரா வந்திருக்கிறாங்க. அண்டனூர் சுறா சார், அண்டனூர் சுறா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா ஒரு நிமிடங்களில்? அண்டனூர் சுறா, அடுத்தது குமரி உத்தரா. சார் வாங்க, அண்டனூர் சுறா வாங்க, உங்களுடைய கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. சார் வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார், முதல் 3 இடம் பிடித்த எழுத்தாளர் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதன் மூலம் நிறைய எழுத்தாளர்களை குவிகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு புதினமும் வேறொரு மொழி வடிவத்திலும் இலக்கிய வடிவத்திலும் புதிய யுத்தியில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
எனக்கு வந்து இந்த குவிகத்தினுள் வரக்கூடிய புதினங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வகையில் எனக்கு பரிசு பெறணும் என்பது நோக்கமல்ல. இந்த போட்டியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலமாக பல்வேறு வாசகர்கள் சென்று அடைவிக்கிறேன் என்பதுதான் எனக்கு தருகின்ற பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். உங்களுடைய கதைகள் எங்களுக்கு மிகவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் குறும்பு தினம் ஆரம்பித்த போதே முதல் இதழ்களில் உங்களுடைய கதையை வெளியிட வேண்டும் பார்த்தோம். ஆனால் சில காரணங்கள்னால அது அப்போ அந்த சமயத்தில் வெளியிட முடியவில்லை. ஆனால் இந்த கதையை இந்த தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குமரி உத்ரா அவர்கள் உங்களுடைய கதையை பற்றி ஒரு இரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். வணக்கம் சார். அதாவது என்னோட கதை வீழ்வின்னு நினைத்தாயோ அது பெண்களை மையமாக வைத்து எழுதின கதைகள். இந்த மார்ச் மகளிர் தின நாளில் அதை எழுதினதுக்காக பெருமைப்படுறேன். அந்த கதை அதாவது ஆர்மியில ஆண்கள் மட்டும் வேலை செய்யக்கூடாது, பெண்களும் அதுல நிறைய பேர் இப்போ கலந்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த திகாரின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல பெண்கள் சேர்ந்து அந்த விடோவான பெண்கள் அனைவரும் சேர்ந்து அவங்க இராணுவத்துல நாட்டுக்காக உதவி பண்றாங்க. அந்த விஷயம் எனக்கு ஒரு சின்ன நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸை பார்த்து நானாக புனைந்து எழுதிய கதை இது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் உத்ராடம் புத்தகம் முதல் பரிசாக எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பரிசு தந்தது, பாக்கியம்னு ஒரு சிறுகதைக்காக. இப்போ நம்ம குவிகம் எனக்கு முதல் கதைகள் 24 கதைகள்ல என்னோட கதைகளையும் எடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி தந்தது. முதல் 3 வெற்றியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பின் நன்றிகள் குவிகம். நன்றி, மிகவும் சிறப்பாக பேசினீர்கள். நன்றி குமரி உத்ரா அவர்களே. இப்போ நம்ம குவிகம் நண்பர்கள் சில பேர் அவர்களுடைய இந்த குறும்பு தின போட்டியை பற்றியோ அதனுடைய கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் மதுவந்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த குவிகத்தின் இந்த முயற்சி 4 வருடம் முடிந்து 5வது வருடம் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த வடிவத்துக்கான ஒரு தளம் வந்து குவிகம் தான் அமைச்சு கொடுத்துருக்கு. இது எங்கேயுமே இல்லை. சிறுகதைக்கு நிறைய ஒரு பிளாக்கே இருக்கு. சிறுகதைக்கு எல்லா பத்திரிகைகளும் இடம் கொடுக்குது, கவிதைக்கு இடம் கொடுக்குறாங்க, நாவலுக்கு அவங்கவுங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, தொடர்கதையாக வருது. ஆனால் இந்த குறும்புதினம் என்கிற வடிவம் இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற இந்த படிப்பு நேரம் குறைந்து கொண்டு வர நேரத்தில் இந்த வடிவம் வந்து ரொம்ப சரியான வடிவம். இது நாவலும் இல்லை, சிறுகதையும் இல்லை. அதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துக்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்கணுங்கிறது நோக்கத்தோடு ஆரம்பித்தது இந்த குறும்பு தினம். 4 வருடம் வெற்றிகரமாக 100 குறும்பு தினங்கள் வெளியாயிருக்கிறது. அதில் 100ல் வந்து ஒரு 70 பேராவது முதல் தடவை எழுதியிருக்காங்க. இதுலேயுமே 24 பேரில் எல்லாரும் சொல்கிறாங்க என்னோட முதல் முயற்சி அப்படின்னு. இது ரொம்ப அபாரமான விஷயம். 5வதுக்கு வந்து கெட் 1 சப்ஸ்கிரைப் 1 கெட் 1 அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு சுந்தரராஜன். அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் கட்டாயம் சந்தாதாரர் ஆகுங்கள். நீங்கள் இன்னும் ஒருத்தரையாவது சந்தாதாரர் ஆக்குங்க. இது வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் இல்லை, ஒரு 4 பிஸாவோட அமௌண்ட் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன். அது கொடுத்தீங்கன்னா 12 மாதத்துக்கு உங்களுக்கு 24 ஒரு மாதத்துக்கு 3 குறும்பு தினம் 36 புதினங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு அந்த அறிமுகம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த முயற்சி தொடரட்டும். எனக்கு வந்து நான் 4 வருஷமாக நான் எழுதலை. எனக்குமே இப்போ ஒரு ஆசை வருது, ஒரு குறும்பு தினம் எழுதலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த வருஷம். நன்றி. தேங்க்யூ மதுவந்தி. நல்ல குவியத்தின் சார்பாக எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அந்த இன்னொரு நம்ம குவிய நண்பரை கேட்பதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் முதல் கட்ட நடுவர்கள் 3 பேரை பற்றி சொன்னோம். பிச்சம்மாள், சந்திரமோகன், சுந்தரராஜன். அதாவது 3 பேர் தான் நாங்கள் முதல் கட்ட நடுவர்கள். சந்திரமோகன் வர்றாரு, ஆனால் அவரால் அங்கே வெளியில் இருக்கிறதுனால பேச முடியலன்னு சொன்னார். இருந்தாலும் சார் உங்களால் ஹலோ சொல்லி, ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. 135 கதைகளை படித்து பாஸ்டன் பாலா ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். அவர் இந்த 24 கதைகளில் கொஞ்சம் கதைகளே என்னால் முதல்ல 10 கதைகள் கொடுங்க, அதில் 3 எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் படிங்கன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அவருக்கு. அப்படிப்பட்ட 135 கதைகளை படித்த சந்திரமோகன் ஒரு வார்த்தைகள் சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். மோகன். கண்டிப்பா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் குவியத்துக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். அப்பப்போ இது மாதிரி விழாக்கள்ல மட்டும் வந்து தலையை காட்டுறது வழக்கம். அதுவும் பெரும் இலக்கியவாதிகளா இருக்கிறதுனால ஓரத்துல நின்று ரசிச்சுட்டு போயிடுவேன். ஒரு நாள் சுந்தரராஜன் கூப்பிட்டு எனக்கு அந்த குவிகம் குறும்பு தினம் போட்டியில நீங்க வந்து தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சுந்தருக்கு எனக்கு நோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 50 கால நண்பர் அவரு. பின்னால ஹாஸ்டல்ல பக்கத்து ரூம்ல இருந்தார். காலையில 6 மணி கதவை தட்டி
சுந்தர் எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் வேணும்னு கேட்டால் நோன்னு சொல்லாமல் சிரிச்சுட்டே கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு நண்பர், அவருக்கு நோன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் வந்தது. அது யோசிச்சு பார்க்குறப்ப நிறைய படிச்சிருக்கேன், படிப்பை நிறைய படிப்பேன், எழுதுறத விட நிறைய படிச்சிருக்கேன். சின்ன வயசுல இந்த நாடார் கடையில இருந்து வர பேப்பரை கூட அப்படியே மடிச்சு கிடிச்சு பிரிச்சு படிக்கிற வழக்கம். பள்ளி நாட்கள்ல எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி ரசிகர் மன்றம் ரெண்டுக்கும் போவேன். இன்னும் வந்து ரசிகர் கிடையாது, நிறைய நாளிதழ் மாத இதழ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து படிக்க. அங்கெல்லாம் கூட்டம் இருக்காது, லைப்ரரியில எல்லாம் போய் எங்கேஜா இருக்கும். அங்க புத்தகம்லாம் சும்மா கிடக்கும், எடுத்து படிக்கிற வழக்கம். அந்த படிப்பு அப்படியே தொடர்ந்தது. ஓகே, நமக்கு அனுபவம் இருக்கு, அந்த படிச்ச அனுபவம் இருக்கு, அதை வந்து செலவு தெரிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. கிருபானந்தம் சார் அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாரு, 20 புக் அனுப்பிச்சாரு, 20 நூல் அனுப்பிச்சாரு. நான் நினைச்சேன் ஒரு 30-40 வரும், 25-30 பேஜ்னு வச்சுட்டா ஒரு 1000 பக்கங்கள் தான். சரி, ஒரு மாசம் டைம் இருக்கே, ஒரு மாசம் 1.5 மாசம் டைம் இருக்கே, படிச்சிடலாம்னு நினைச்சேன். கிருபா சாருக்கு எனக்கு நோன் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் முழு மனிதன் ஆக்கணும் அவர் தான். இந்த சீனத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10,000 மைல் பயணித்தவன் ஒரு முழு மனிதன்பாங்க. சரி, நிறைய ஊருக்கு போயிருக்கோம், பிளேன்ல போயிருக்கோம், அந்த காலத்துல கப்பல்ல போயிருப்பாங்க, இங்கே பிளேன்ல போயிருக்கோம், சரி முழு மனிதன் ஆயிடுச்சு. 100 புத்தகங்கள் படித்தவன் ஒரு முழு மனிதன் படிப்பாங்க. படிச்சுட்டு 50-60 வருஷம் படிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து வாழ்க்கையில அனுபவத்தை ஒரு புத்தகமாவது எழுதினவன் தான் முழு மனிதன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன 2 புத்தகம் பைப்பித்து கொடுத்தாரு எனக்கு. அந்த வகையில கிருபானந்தத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் அனுப்பிச்சாரு, ஒன்னொன்னா அனுப்பிச்சிட்டே இருக்காரு. 5-6 மைல் 135 கதைகள். முதல்ல வந்து ஒரு மலைப்பா இருந்தது, ஆனா அடுத்தாப்புல எனக்கு மகிழ்ச்சி நிறைய வந்தது. ஒரு உட்கார்ந்த இடத்துல புத்தக சந்தைக்கு போக வேண்டாம், லைப்ரரிக்கு போக வேண்டாம், டெஸ்க்டாப்ல 136 குறும்புத்தகத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த குவியத்துக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன். எப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப அருமையா இருந்தது. அதுல செலக்ட் அடுத்த பிரச்சனை என்ன வந்ததுன்னா, சில இதெல்லாம் நாவல்கள் படிக்கிறப்போ, புத்தகங்கள் படிக்கிறப்போ வந்து மேம்போக தள்ளிட்டு போயிடுவோம். ஒரு சில இதுக்கு வந்து வரி வரியா படிப்போம். இதுல வந்து 135 கதைகளும் வரி வரியா படிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. சில கதைகளை 2 தடவை படித்தேன். அதில் வந்து என்னுடைய செலக்ட் பண்ண எனக்கு அந்த சமயத்தில் என் மனதை தொட்ட கதைகளுக்கு அதிக மார்க்கும், அப்படியே லேசாக தொட்டுட்டு போன கதைகளுக்கு கொஞ்சம் குறைச்ச மார்க்கும் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். இதில் எல்லாமே அருமையாக இருந்தது. சில போட்டிகள் சொல்லுவாங்க, சம்பிரதாயமாக 10 பேர் இருக்கிறப்போ இருக்கிறது ஒரு பிரைஸு, அதை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னு சம்பிரதாயமாக சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை, 135க்கும் முதல் பரிசு கொடுத்துருக்கணும். ஆனால் அவ்வளவு 135 10,000 போனால் எங்கேயோ போயிடும். அதனால அறிவித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு சுந்தருக்கும் கிருபானந்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். அருமையா பேசுறீங்க. இவர்தான் நடுப்பக்கம் சந்திரமோகன் என்று சொல்லுவாங்க. குவியத்துல நடுப்பக்கம் மொத்தமா அதுல 25 இருக்கும், அதுல 13வது பக்கம் இவருடைய பக்கம் அது. அதனால நடுப்பக்கம் சந்திரமோகன் என்று நாங்க எல்லாருமே சொல்லுவோம். அவரை நான் இன்னைக்கு பேச மாட்டேன், சும்மா வர்றேன், வாழ்த்துக்கள் வழங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. இவ்வளவு அழகா பேசுறவரு, அவர் ஒரு முறை குவியத்துல தொடர்ந்து 1 மணி நேரம் பேசணும்னு எல்லாருடைய சார்பாக இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு நாங்க வச்ச அன்பு பெயர் வந்து அமைதி புறா. எப்பவுமே பேசவே மாட்டார், அப்படிப்பட்ட நண்பர். ஸோ இப்போ இன்னும் குவியம் நண்பர்கள் சில பேரை கேட்கலான்னு இருக்கேன். அடுத்தது மீனாட்சி பாலகணேஷ் மேடம், நீங்க ஒரு நிமிடங்கள் சொல்லுங்க. அடுத்தது சுரேஷ். எனக்கு இந்த வணக்கம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆனா நான் இந்த இதுல எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முதல்ல இந்த ஒரு சிறுகதை போட்டியில போன வருஷம் அது கொஞ்சம் மதிப்பீடு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்பதான் அதை படிக்கிறப்போ தெரிஞ்சது, ஒரு சிறுகதைன்னா எப்படி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் இருக்கு, இதுக்கு வரையறுத்திருப்பாங்க. இப்படி இருக்கணும் சிறுகதைனா, நாவல்னா இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, ஹீரோ சென்ட்ரிக்கா இருக்கணும், ஹீரோயின் சென்ட்ரிக்கா இருக்க முடியாது, இப்படின்னு எல்லாம் இருந்துக்கு. ஸோ எனக்கு அந்த இலக்கணங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த சிறுகதை இவாலுவேட் பண்றப்போ கொஞ்சம் எனக்கு என்னது சந்தோஷமா இருந்தது அப்போனா, அப்போ அந்த ஒரு பத்மினி பட்டாபிராமன் என் கூட அவங்களும் இவாலுவேட் பண்ணியிருந்தாங்க. எங்க 2 பேரோட மதிப்பீடும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கருத்துப்படியே இன்னொருத்தரும் ஒரு சீசன்ட் எழுத்தாளரும் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா, நம்ம இவாலுவேட் பண்றதை விட நான் இப்போ கூட கேட்டாரு திரு சுந்தரராஜன், நீங்க பண்றீங்களான்னு. ஆனா எனக்கு நிறைய வேற வேலைகள் இருந்ததால வேற யாரும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன இதுன்னா, இந்த கதைகள் எல்லாம் முதல் 2, 3வது பரிசு கதைகளை படிக்கிறப்போ என்ன பேசிஸ்ல இவாலுவேட் பண்ணணும் ஒரு குறுநாவல அப்படிங்கிறதுல நான் இப்போ என்ன ட்ரெயின் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை கேட்டாருன்னா கொஞ்சம் சரின்னு சொல்லாமே, கொஞ்சம் தைரியமா இவாலுவேட் பண்றேன்னு சொல்லாமே. அதனால ஏன்னா இதெல்லாம் எந்த பேசிஸ்ல பண்ணலாம், காலத்துக்கு ஏற்ப அதோடைய கருத்துக்களும் அது இவாலுவேஷன் என்ன சொல்றது, இந்த வேல்யூஸும் இதுக்கு மாறிட்டு வருதான்னு தெரியல. ஆனா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படிக்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவாலுவேட் பண்றதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எழுதுறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்கு.
அதனால இந்த வாசிப்புங்கிறதே ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம், அருமையான விஷயம். அதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம குவிகத்துல. அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நன்றி. தேங்க்யூ மேடம். 345 சிறுகதைகளை படித்து எவாலுவேட் பண்ணாங்க அங்கே போன தடவை. நிச்சயமா அது ஒரு மலைப்பான காரியம்தான். இப்போ சுரேஷ் ராஜகோபால், அடுத்தது டாக்டர் பாஸ்கரன். வணக்கம். வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இதுவரை 3 முறை கலந்து கொண்டிருக்கேன். 2 முறை, ஒரு முறை ஆறுதல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த முறை கலந்து கொள்ள முடியாத நிலைமை. அது ஒரு அப்புறம் புதிதா குவிகம் சலிக்காத வகையில் புதுமை செய்து கொண்டே போகிறார்கள். இந்த குறும்பு தினம் அவர்கள் புதிதா செய்யல, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல இருக்கு. இருந்தாலும் அதுலயும் ஏதாவது புதுமை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு இது கிடைக்கிறதுன்னு தெரியல. கையில என்ன டூல் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அந்த அதுல கலந்து வெற்றி பெறறதுங்கிறது பெரிய விஷயம், கலந்துக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயங்கிறது இந்த வருஷம் என்னால கலந்துக்க முடியலங்கும் போது நான் நினைச்சேன். அந்த கடைசி நாள்ல அன்னைக்கு 3000 வார்த்தைகள் தான் நான் எழுதியிருந்தேன். அதுக்கு மேல அதை ப்ரெஷர் கொடுத்து என்னால எழுத முடியலங்கிறது நான் ஃபீல் பண்ணது. நான் கொஞ்சம் சோம்பேறியா என்னன்னு தெரியல. ஓகே, வணக்கம். நன்றி சுரேஷ். நீங்களாம் சோம்பேறி இல்லை, நீங்க நிறைய எழுதக்கூடியவர் தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கல இந்த தடவை. அடுத்தது டாக்டர் பாஸ்கரன், அதுக்கு அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன். வணக்கம். குறும்பு தினம் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷனே நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இல்லையா? சிறுகதைன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒருத்தரை பத்தி இவ்வளவுக்குள்ள இருக்கும். குறும்பு தினம் அப்படிங்கிறது நாவல் மாதிரி நீளமா இருக்குமா, 50 பக்கம் பக்கத்தை நீளத்தை வச்சு சொல்றதும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால ஒரு வார்த்தை 400 வார்த்தை, 4000 வார்த்தைகள், 5000 வார்த்தைகள் வார்த்தை கணக்கு கொடுத்துதான் நம்ம குறும்பு தினங்களை அளவிடுகிறோம் என்பது ஒரு ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த காலத்திலேயே பார்த்தோம்னா ஆர் சூடாமணி, டி ஜானகிராமன், அப்புறம் சுஜாதா அவர்கள், யுவன் சந்திரசேகர் அவருடைய பல குறும்பு தினங்கள் தொகுப்பா வந்திருக்கு. பல குறும்பு தினங்கள் தொகுப்பா வந்திருக்கு. அந்த கதைகளை படிக்கும் போது நமக்கு தெரியும் எப்படி ஒரு சிறுகதையே குறும்பு தினம் மாதிரி அதை இழுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் சிலது குறும்பு தினத்துக்காகவே எழுதணும் அப்படின்னா ஒரு 10 சாப்டரா அதை டிவைட் பண்ணிட்டு எழுதுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தளத்துல எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குறும்பு தினம் அவ்வளவுதான். குவிகத்துல 134க்கும் அதிகமான குறும்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குறும்பு தினத்துக்கு இப்போ இந்த குறு நாவல்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இப்ப யாரும் வாய்ப்புகள் கொடுக்கறதில்லை. இந்த கனையாழி இருந்தபோது அசோகமித்திரன் அவர்கள் எடிட்டரா இருந்தபோது குறுநாவல்கள் நிறைய பரிசுகள் வழங்குவாங்க, குறுநாவல்கள் வருவாங்க, குறுநாவல் போட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. எனக்கு தெரிஞ்ச குறுநாவல் போட்டிகள்லாம் இப்ப இல்லை, எக்ஸப்ட் குவிகம் தவிர வேற எங்கேயும் யாரும் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ குறுநாவல் என்பது ஒரு இருக்கிற சிறுகதைக்கும் நாவலுக்கும் இடைப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு வச்சுட்டாக்க அதில் 134 135 குறுநாவல்கள் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் குவிகம் அவங்க பெரிய பத்திரிகை மாதிரி அது எல்லா இடத்துலயும் அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ்புக்ல போடுவாங்க, குவிகத்துல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வரும், விருட்சம் அதுல வரும், அவர் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் போகும், அவ்வளவுதான். இதுலயே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, பெரிய விஷயம். அது குறுநாவலுக்கு அப்படிங்கிற அந்த ஜேர்னருக்கு கிடைத்த ரெக்கக்னிஷன் நான் நினைக்கிறேன். இதுல நடுவர்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடுவர்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டன் பாலா அவர்கள் கடைசியா 24 கதைகளை படித்து 3 செலக்ட் பண்ணிட்டாங்க, பெரிய விஷயம். இந்த குமுதத்துல கொன்றை அப்படின்னு ஒரு சிறுகதை போட்டி ஒன்று வச்சிருந்த போது நான் என்ன ஒரு ஜட்ஜா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு 200 300 கதை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எப்படி அதை நம்ம படிச்சு எழுதுறது அப்படின்னா எல்லா கதையும் படிக்கணும். நான் ஒரு கதையை படிக்காம விட முடியும், ஏன்னா அந்த கதை நல்ல கதையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால எல்லா கதையும் படிச்சுதான் ஆகணும். அதுக்கு ஒரு 4-5 இது நடை, அது கரு, மொழி, கடைசியில அதோட முடிவு முகத்தில் அறையிற மாதிரி இருக்குது. அந்த சிறுகதைக்கான இலக்கணங்களை வைத்து 5-5 மார்க் போட்டு மொத்தமா 30 மார்க் எவ்வளவு வருதுன்னு போட்டு பார்க்கும்போது ஒரு 5-6 பேருக்கு ஒரே மாதிரி மார்க் வந்திருக்கும். 50க்கு நான் ஒரு 5 கதைக்கு 35 மார்க் வந்திருக்கும். 5 கதையில எப்படி செலக்ட் பண்ணி எதை மாத்துறது அப்படிங்கும்போது பெரிய. அதனால நடுவரோட வேலை இந்த குறும்புணத்துல ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பண்ணும்போது மிக சிறப்பாக நடந்தேறிய ஒரு போட்டி. இது மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா பரிசு கிடைக்கிறதுல போட்டியில இருக்கியாங்கிறது தான் முக்கியம். பல கலந்து கொள்ள வேண்டும். அழகேசங்கிற சொல்ல பரிசை பத்தி கவலைப்படாதீங்க, எழுதுங்க,
உங்களோட கணக்குல ஒரு கதை அதிகமாச்சு, நீங்க பின்னாடி வேற யாருக்கும் அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு புக்கா வரும்போது வரும். ஸோ நீங்க எழுதிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில முதலில் வாழ்த்துக்கள் குவியத்துக்கு. ரெண்டாவது வாழ்த்துக்கள் இவ்வளவு சிரமப்பட்டு சின்சியரா பண்ண நடுவர்களுக்கு. மூன்றாவது வாழ்த்து கலந்து கொண்டவர்களுக்கு. நான்காவது வாழ்த்து ஆறுதல் பரிசு பெற்ற 24 பேருக்கு. இறுதியாக வென்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நன்றி டாக்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரேவதி ராமச்சந்திரன், அடுத்தது சாந்தி. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. மிஸ்ஸஸ் பாலகணேஷ் சொன்ன மாதிரி, அதே கொஞ்சம் சத்தப்படாதே. மிஸ்ஸஸ் மீனாட்சி பாலகணேஷ் சொன்ன மாதிரி, இந்த கதையை படிச்சுட்டு நம்ம எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுப்போம், எப்படி நாளைக்கு எவாலுவேட் பண்ணணும் அது ரெண்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமா இருந்திருக்கோம், நாங்க எழுத்தாளராகவும் இருந்திருக்கோம், சிறுகதைகளை கொடுத்து அதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து எல்லா இந்த தாயாய் குழந்தையாய் இருந்த மாதிரி எழுத்தாளனாய் மதிப்பீடு பட்டம் எல்லாமே இருந்தாலும் எழுத்தாளர் இருக்கும்போது தான் நல்லா சந்தோஷமா இருக்கு. அடுத்தது கர்மண்ணேவ அதிகாரஸ்தேன்னு சொல்ற மாதிரி நீ பலனை எதிர்பார்க்காதது கரெக்டு தான், ஆனா பரிசு பெற்றா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது வந்து எங்களெல்லாம் எல்லாருமே உற்சாகப்படுத்துறது. இந்த மாதிரி இந்த நிஜமா இவர் டாக்டர் பாஸ்கரன் சொன்ன மாதிரி குறும்பு தினம்ன்றது இப்ப எங்கேயும் வரா மாதிரி தெரியல, குறுநாவல் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது குறும்பு தினம்ன்ற வேர்டே ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளெல்லாம் எழுத்துறதுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கு. டெஃபினட்டா அடுத்த தடவை நான் கலந்துட்டு பரிசு வாங்கணும்னு ஒரு உற்சாகம். அந்த போட்டி நடத்துறதை விட அந்த பரிசு பெற்றவர்களை இந்த மாதிரி எடுத்து கௌரவிக்கிறது எனக்கு இன்னும் சிறப்பா இருக்கிறது. அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ரேவதி. சாந்தி மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசு. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குவிக்கம் அந்த இதழ் வந்து இதுல கொரியர்ல வரும்போதே, நம்ம பேர்ல வரும்போதே எல்லாரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குவிகம் வந்துருத்துன்னு எல்லாரும், அதாவது ஒரு புக்கு வந்து போஸ்ட்ல வருதுங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனாலேயே சரி நிறைய பேருக்கு நம்ம இன்னும் சொல்லி வாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நானும் நினைச்சு ஐம் சப்ஸ்கிரைப். நானும் ரேவதி பாலு இன்னும் யாரோ ஒருத்தர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்கு வந்து கண்டிப்பா இந்த 3 கதை தானே படிச்சுடலாம் அப்படின்ட்டு உட்காந்து கடகடன்னு உட்காந்து படிச்சிடுறோம். ரொம்ப அதுல ஒரு நிறைய மகிழ்ச்சி இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா அந்த தாழம்னு ஒண்ணு படிச்சேன். அதுக்கப்புறம் குமாரசாமியின் பகல் பொழுது, இதெல்லாம் இன்னும் எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. இட் இஸ் அப்படியே லைப்ரரியில மாதிரி ஓடின்ற தாழம்ங்கிறது அப்படியே மீன் முள்ளு மாதிரி குத்தின்னு இருக்கு நம்ம மனசுல. அதை பத்தி எழுதணும்னு நினைச்சா எழுத முடியல. போற போக்க பார்த்தா எல்லா எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் எழுத தூண்டி நம்மளெல்லாம் கூட எழுத வச்சிருவாங்க போல இருக்கு இந்த குவிகம் ரெட்டையர்கள். அதுவும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதுறது ஒரு அனுபவம்னா, கதை பரிசீலனை பண்ணி அதை வந்து பரிசுக்கு தேர்ந்தெடுக்கிறது இன்னொரு பெரிய அனுபவம். அந்த அனுபவம் வந்து சிவசங்கரி பரிசுக்காக கதைகள் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ஒரு மாதம் கிடைத்தது. அது கிடைச்ச போது ரொம்ப பெருமையா இருந்தது. இதுல வந்து நம்மளோட தனித்தன்மையை நிலைநாட்ட முடிஞ்சதுன்னு யாரை பத்தியும் கவலைப்படணும். எனக்கு பிடிச்ச கதை, என்னை பொறுத்த வரைக்கும் அது அஃபெக்ட் பண்ண கதை. ஸோ நம்மளோட தனித்தன்மையை நிலைநாட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. சும்மா ஒரு ஒப்புக்காக நன்னான்னு சொல்லாம நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த இது பண்றது. அதனால இப்ப இந்த நடுவர்கள் வந்து எவ்வளவு அதை ஹாப்பியா பண்ணிருப்பாங்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நடுவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் பரிசு பெற்ற முதல் 3 கதாசிரியர்களுக்கு நன்றி. 24 பேருக்குமே நன்றி. தொடர்ந்து இந்த 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 அரிய சேவையை செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய நண்பர்கள் கிருபா அண்ட் ப்ரொஃபசர் சுந்தரராஜன் 2 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப அழகா மியூசிக்கலா சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேர் இருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் கடைசியா வாவேஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். சாய் கணேசன் சார், நீங்க, அடுத்தது தாமோதரன், 2 பேரும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அடுத்தது நம்ம வாவேஸ் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த குறும்பு தினம் போட்டியை நடத்தி கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 134 கதை சிறு குறுநாவல் படித்து அதை எவாலுவேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அதை நம்மளோட நடுவர்களாக நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருஷம் முடிஞ்சா கதை எழுதலாமா ஒரு ஆசை வருகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ராக்கெட் மாதிரி நீங்க தான் இஸ்ரோ விஞ்ஞானியாச்சே. ராக்கெட் மாதிரி புதுசா ஒரு கதையை எழுதுங்க, மகிழ்ச்சியா இருக்கும். தாமோதரன் இருக்காரா? இருக்கிறேன் சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் சார். இது ஒரு நல்ல அனுபவம். இது மாதிரி அனுபவங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்குது. இதுவே ஒரு பெரிய வாய்ப்பு தான் சார். நன்றி சார், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சுருக்க சொல்லக்கூடிய திருக்குறள் மாதிரி சொல்லக்கூடியவர் தாமோதரன், நன்றி சார். வாவேசு சார், உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நிறைவு செய்யலாம் இந்த நிகழ்ச்சியை. எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதாவது இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் இருந்ததுன்னா பாராட்டுகள் ஒரு 1/2 மணி நேரம் போச்சு.
எனக்கு என்ன அப்படின்னா வர வர அதாவது குவிகத்தினுடைய இப்போ இந்த ஜூம் மீட்டிங் இது மாதிரி இருக்கிறதுலாம் பீப்புள் ஆர் கெட்டிங் செட்டில்டு வித் தட். இன்னைக்கு எல்லாரையும் பாராட்டுறதோட இந்த அரை மணி நேரத்துல ஒரு 20 பேர் வந்து கரெக்டா அவங்களுக்கு கொடுத்த நேரத்துல அழகழகா கருத்துக்களை சொன்னாங்க. அப்சல்யூட்லி they have all turned not only good writers but so many people are turning to be good speakers. I'm basically a speaker. அதனால அதை நான் ரொம்ப பாராட்டுறேன் எல்லாரையும். என்ன தரப்புல நான் சொல்லக்கூடிய முதல்ல என்னுடைய பாராட்டு வந்து பாலாக்கு. பாலா வந்து குவியத்தோடு இணைந்த ஒரு ஒரு ரத்தினமாக நான் நினைக்கிறேன். அவருடைய பணி எங்களோடு தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது வந்து முதல் பரிசு பெற்ற பசி சிவகுமார் அவர் வந்தது. அது போல வந்து நினைவுகள் புனிதமானவை 2வது பரிசு பெற்ற எம் சங்கர், அப்புறம் வந்து 3வது பரிசு பெற்ற இறைச்சல் பென்னேசன் அவர்கள். எல்லாமே இன்னொரு வாட்டி அந்த பேரை சொல்றேன். ஏன் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி, எனக்கும் ஒரு மகிழ்ச்சி, கேட்குறவளுக்கு மகிழ்ச்சி. அதில் அந்த இறைச்சலை பற்றி அவர் சொன்னதை நான் அனுபவிச்சிருக்கேன். வெரி மெனி டைம்ஸ் ஐ விசிட்டட் ரிஷிகேஷ். அதில் எனக்கு இருந்தது. இன்னொன்று வந்து முதல்ல நான் குறும்பு தினம் ஆரம்பித்த போது பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை குறும்பு தினம்னு படிக்காத சில பேர் குறும்பு தினம் என்று படிச்சிருவாங்க. அது இந்த குறும்பு தினம்ங்கிறது என்ன ஆச்சு, இப்போ புதுமை தினம்னு ஆயிடுத்து. அதுல வந்து அந்த பேரே வந்து இட் இஸ் ஆக்டிவேட்டிங். சிலதெல்லாம் மந்திர சொற்கள்ங்கிற மாதிரி சில சொற்கள் அது தன்னைத்தானே வளர்த்து கொள்கின்றன. எத்தனையோ பேரை வளர்க்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ராஜாமணி எழுதியிருக்காரு இதுல சாட்ல வந்து 130 குறும்பு தினங்கள் வந்து இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கதைகள் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ரெண்டாவது எல்லாரும் சொன்னது போல இது வந்து அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. இது வந்து சமையல் ரீதியில சொன்னா உப்மால வந்து ஸ்வீட்டை சேர்த்தா கேசரி ஆயிடும் சொல்ல முடியாது. இது வேற அது வேற, சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம். இப்போ குறும்பு தினம் நாவல் இதுக்கு என்ன வித்தியாசம்னு இப்போ பாஸ்கர் வாஸ் டிஸ்கசிங். பாஸ்கர் ஒரு அருமையா பேசினாரு. நீங்க பல பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் எவ்வளவு பேர் என்ன இருக்காங்க. அதுல வந்து என்ன தெரிஞ்ச குறும்பு தினத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து குவிகம் நிர்ணயித்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குறும்பு தினம்னா எப்படி இருக்கணும் தெரிஞ்சா இந்த 130 குறும்பு தினம் பார்த்துட்டோம்னா அது எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வாசகர்களை உருவாக்குகின்றது. அது மாதிரி எத்தனை எழுதின அத்தனை பேர். நான் வந்து பல காலம் இது மாதிரி நடுவராக இருந்து இந்த ஒரு 40-50 வருஷத்துல நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஆறுதல் பரிசுனா என்ன பொருள் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆறுதல் சொல்றது இல்லை, எங்களுக்கு ஆறுதல். உங்களுக்கு எல்லாருக்குமே முதல் பரிசு கொடுக்க முடியவில்லை என்று நாங்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய பரிசு அது என்று நான் உரைத்திருக்கிறேன். காரணம் அதுபோல வந்து மதிப்பீடு செய்யும் போது இவரும் சொன்னார், பாஸ்கர் சொன்னது போல நாங்களும் ஒரு காலத்துல வந்து கருத்து, மொழி, நடை, உருவம், உள்ளடக்கம் எல்லாம் போட்டு கூட போடுவோம். நானும் அவ்வை நடராஜனும் பல முறை சேர்ந்து உட்காந்துருக்கோம் நடுவரா. அப்போ வந்து கடைசியில் நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், இதெல்லாம் தாண்டி உள்ளுணர்வா ஒன்று இருக்கு. அதான் படிச்சு கொண்டே வரும்போது நமக்குன்னு வந்து பேசிக்கா ஒரு இன்ஸ்டிங் ஒன்று வரும். ஓ இது நன்னா இருக்கு அப்படின்ட்டு. அதனால அப்படிதான் கடைசியில் அமையும். அதனால இந்த மார்க்கு இண்டிவிஜுவலா போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், நீங்க இதையே இன்னும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட கொடுத்தாலும் கிட்டத்தட்ட இதுதான் வந்து சேரும். என்னுடைய அனுபவம் இது நான் பார்த்த வரைக்கும். அதனால மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு தேர்வு. அவர் பாலா அவர்கள் ஏற்கனவே போன முறை சொன்னது போல எல்லாருக்கும் தெரிந்த அளவு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாருக்கும் வரவழைத்து கூப்பிட்டு, அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு இவங்க சொன்னதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 134 பேர் கதை அனுப்பிச்சிருக்காங்க என்பது ஒரு முக்கியமான விஷயம். நாம் 4வது வருடங்கள்னா ஒவ்வொருவரும் குழந்தை வளரும்போது நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி 4வது வளர்ந்துருது, இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்திருக்கு, இன்னும் பேச தெரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி முதல் 2-3 வருஷத்தோட குறும்பு தினம் இன்னும் ஒரு அதுக்கு அடுத்த இருக்கிறதுல நிச்சயமா வந்து சுந்தரராஜன் அண்ட் கிருபானந்தன் will be very very the happiest persons. They will be. We are all supporting them. We are happy to be grouping here. ஆரம்பத்தில் பாலா ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், குவிகம் குடும்பத்துல நான் இணைந்தது மகிழ்ச்சி என்று சொன்னார். உண்மைதான், குவிகம் குடும்பம். ஆகவே இதை நாம் வளர்ப்போம், வாசிப்போம், மகிழ்வோம். நன்றி. நன்றி சார். இன்னும் 2 பேர் விட்டுட்டாங்க, அவங்க 2 பேரையும் பேச சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆர்கே அண்ட் பானுமதி வெங்கடேஸ்வரன் சார். ஆர்கே. அனைவருக்கும் வணக்கம். நான் வீடியோல வர முடியல, மன்னிச்சிருக்கேன். ஆனா இந்த கருத்துக்களை வந்து எல்லாருமே ஏற்கனவே சரியா சொல்லிட்டாங்க. குறிப்பா மதுவந்தியும் பாஸ்கரன் சாரும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கருத்துக்களை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமான விஷயம், இந்த குறுநாவல் வடிவம்ங்கிறது வந்து கனையாழியில வந்துதான் டாக்டர் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் கல்கியில கூட வந்தது.
கல்கியில வந்து 4 வாரங்கள், அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு குறுநாவல் தான். அதே மாதிரி கனையாடியிலும் ஒரு மாசத்துக்கு ஒரு குறுநாவல் தான். ஆனா குவிகத்துல வரும்போது 3 குறுநாவல்கள் ஒரு மாசத்துல வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய சாதனையான விஷயம். அது வந்து தொடர்ந்து வரணும், தொடர்ந்து நிறைய எழுத்தாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதாவது வந்து கல்கியில எழுதுறவங்க, கனையாடியில எழுதுறவங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய நிறைய எழுத்தாளர், நிறைய நிறைய கருத்துக்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது வரும் காலங்களில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். என்னன்னா புரவலர்களுக்கும் இதுக்கு இதுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் பிளஸ் அமைப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி ஆர்கே. அப்படியே நியூஸ் ரீல்ல குரல் கேட்கறது போல ரொம்ப அருமையா இருக்கு உங்களுது. பானுமதி வெங்கடேஸ்வரன், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. ஓகே. வணக்கம். கேக்குறதா? ஓகே. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. இந்த குறும்பு தினம் போட்டி வந்து ரொம்ப என்கிட்ட எனக்கும் எழுதணும்னு ஆசை. ஆனா அது என்னமோ எழுதி முடிக்க மாட்டேங்குது. எனக்கு என்னவோ அந்த ஏதாவது போட்டின்னு சொன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும், எழுதவே வராது. உண்மையா அப்ப இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே எழுத ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். எழுதி பத்திரமா வச்சு அப்புறம் அதை, ஏன்னா அத வாவேசு சார் சொன்னார், இந்த குவிகத்தோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுன்னு. அப்போ வந்து பயமாவும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணுமே அப்படின்னு. அவங்க ரேவதி மேடம் வந்து இந்த தாழம் கதையை குறிப்பிட்டாங்க. அந்த நிஜமாவே அந்த தாழம் கதை எக்ஸலண்ட், அந்த மறக்கவே முடியல. அந்த மாதிரி சில குவிகம் வந்து நான் சிலதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், யாருக்காவது கொடுக்கலாம். நம்ம அதாவது கதை எழுதணும்னா எப்படி எழுதணும், அந்த 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 வாரம் அந்த மாசம் அந்த 3 கதைகளுமே 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ல ஒரு கதை ஒரு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த குவிகம் வந்து ரொம்ப நல்ல இலக்கிய பணி செய்றீங்க. அதுல கலந்துட்ட அத்தனை பேருக்கும் பாராட்டு. ஆறுதல் பரிசுங்கிறத வந்து இப்பதான் நான் வந்து புரிஞ்சுனேன். இத்தனை நாளா ஆறுதல் பரிசுனா ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு கிரேடு குறைச்சலோன்னு நினைச்சோம். பட் ஆறுதல் பரிசுன்னா என்ன அப்படிங்கறத அழகா விளக்கினார். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த பரிசு கொடுக்கிற புரவலர்கள் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களும் வேணும் இல்லையா, ஸ்பான்சர்ஸ் இருந்தாதான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதனால அது அவங்களுக்கும் நம்முடைய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எழுதி நம்மளுக்கலாம். நன்றி. நன்றி மேடம். ரொம்ப அருமையான, ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சது இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும் கிருபானந்தருக்கும் வாவேஸ் அவர்கள் சொன்னதை போல இதை போல ஒரு நிறைவான நிகழ்வு வேற ஒன்றும் இருக்க முடியாது. நாங்கள் இந்த இதை ஆரம்பிச்சோன்னா இப்போ குறும்பு தினம் போட்டி 25, 26ன்னு நாங்கள் சொன்னபோது 1000 ரூபாய் சன்மானம் எல்லா இதுவும் கிடைக்கும், முதல் பரிசு இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருந்தது ஒரே ஒன்று தான். அதாவது வித்தியாசமான கதைக்களங்களுக்கு முன்னுரிமை தர விரும்புகிறோம். நாங்கள் ஜட்ஜஸ்டையும் ஃபர்ஸ்ட் லெவல் ஜட்ஜஸும் செகண்ட் லெவல் ஜட்ஜஸ்டையும் இதே தான் கேட்டோம். கதைகள் வந்து வழக்கமான கதைகள் இருக்க வேண்டும். நான் வழக்கமான கதைங்கிறதுக்கு நான் கிருபானந்தன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒன்று வந்து முதியோர் இல்லம், இன்னொன்று வீட்டில் நடக்கிற இந்த மாமியார் மருமகள் சண்டை, இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இல்லாத கதைகளைத்தான் வித்தியாசமான கதைகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அதைத்தான் சொல்லியிருந்தோம். வித்தியாசமான கதைகளுக்கு நீங்கள் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். சாதாரண கதையை நல்லாவே இருக்கும், அந்த கதைகளுக்கு கொடுங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் எடுத்துக்கணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அதில் சமூக மேம்பாட்டு கதைகள், மனோதத்துவ கதைகள், நகைச்சுவை கதைகள், அறிவியல் கதைகள், உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட கதைகள், சரித்திர ஆராய்ச்சி கதைகள், வட்டார மொழி கதைகள், பெண்ணிய கதைகள் போன்ற வகைகளில் உங்கள் கதைகள் எழுதலான்னு சில கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த தடவை வந்திருந்த கதைகளை நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப அது ஒரு நிச்சயமா ஒரு பாக்கியமாக தான் நான் அதை கருதுறேன். நான் அதை ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது ஆஹா, அந்த கதையிலேயே நம்ம உட்காந்துருப்போம், அந்த கதையை அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் இன்னும் அடுத்த கதையை படிக்கணுமேங்கிறதுக்காக சீக்கிரமா படிக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. நல்லா எழுதியிருக்காங்க நிறைய மக்கள். யாருமே நடையில சோடை இல்லை, எல்லாருடைய கதையுடைய நடைகளும் நல்லா இருந்தது. ஆனா அதுக்காக 2, 3 கதைகள் வந்து அது கொஞ்சம் தரம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதாவது ரொம்ப கொச்சையா இருந்தது. சில நமக்கு நார்மலா நம்ம பேசக்கூடாத சமாச்சாரங்களை பத்தி, டேபு சமாச்சாரங்களை பத்தி அவங்க ரொம்ப நிறைய விவரித்து அவங்களுடைய பாணியில எழுதிட்டாங்க. அதுதான் சில பேர் தான் என்னால் அது ஜீரணிக்க முடியல. ஒரு 2, 3 கதைகள் தான் அப்படி இருந்தது. மற்ற எல்லா அந்த கதைகளிலும் நடை நல்லா இருந்தது. அவங்க தேர்ந்தெடுத்த சில சமாச்சாரங்கள் தான் கொஞ்சம் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. நிச்சயம் மற்ற நண்பர்களும் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மார்க் கம்மியாக தான் கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கும்போது சரி, நான் தான் அதை அப்படி நினைக்கிறேன்னு பார்த்தா மற்ற 2 ஜட்ஜஸும் அதுக்கு மார்க்கு மினிமம் மார்க் தான் கொடுத்துட்டாங்க.
ஸோ இப்படி ஒரு நல்ல நிகழ்வை செய்து கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த உங்கள் எழுத்தாளர் நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். குறிப்பாக பாலா அவர்களுக்கும் மற்ற நடுவர்களுக்கும் வாவிஸ் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். சுந்தரராஜன், அந்த முதல் ஆண்டுல முதல் பரிசு பெற்ற பானுமதி நடராஜ் அவங்க ஒரு நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும். இருக்காங்களா? இருக்காங்க. பேச முடியுமா உங்களால? பானுமதி மேடம். எஸ் சார். நீங்க சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பிச்ச போது நீங்க தான் முதல் பரிசு பெற்றீங்க. சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான நிகழ்வு. 4 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு போட்டி நடத்துறது, அது புரவலர் இருக்கிறது, அது ஜெயிக்கிறது, பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே அருமை. ஒரு குறும்புதினத்தினுடைய ஒரு புது டெஃபினேஷனா இவைகள் மலர்ந்து வருது அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. பாஸ்டன் பாலாஜி பேசும்போது அவருடைய வழக்கமான அந்த ஃபன் பஞ்ச் அது ரொம்ப நன்னா இருந்தது கேட்கறதுக்கு. அதுவும் உட்பி ஒய்ஃபை இன்டர்வியூ பண்றதுக்கு சில கேள்விகள் தயார் பண்ணதெல்லாம் சம்திங் எக்ஸலண்ட். நினைச்சு பார்த்தா சிரிப்பும் வருது. இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா பாலாஜின்னு கொஞ்சம் யோசனை பண்ணட்டும். அடுத்தபடி பார்க்கணும் அப்படின்னாக்க எல்லாருமே ரொம்ப திறமையா சுருக்கமா அழகா பேசினாங்க. 3 ஆண்டுகள் நான் கலந்துட்டேன். அதுல முதல் ஆண்டு முதல் பரிசே கிடைச்சிடுது. 2வது ஆண்டு ஓரளவுக்கு ஐ திங்க் செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ கிடைச்சது. 3வது ஆண்டு அது அறிவியல் கதை, அது கிடைக்கல. 4வது ஆண்டு எனக்கே உடம்பு சரியில்லை, நான் கலந்துக்கவே இல்லை. பார்க்கலாம், 5வது ஆண்டு இருக்கு, அதற்குள்ள சரியா போயிடும். பார்க்கலாம், எழுதலாம், முயற்சி செய்யலாம். வெற்றி பெற்ற பங்கு பெற்ற அனைவருக்கும், நடத்தியவருக்கும், புலவருக்கும், நடுவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். நன்றி. இவ்வளவு அருமையான குரல்ல கேட்கறதுக்கு நிச்சயமாக நான் மறுபடியும் முதலில் கேட்காததுக்காக மன்னிக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்று உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கும். நமது நண்பர், நாடக இயக்குனர், நாடக நடிகர், இணைப்புரை திலகம் என்று சொல்லலாம், தெரிந்திருக்கும் உங்களுக்கு யார் என்று, சி.வி. சந்திரமோகன் அவர்கள் நம்முடைய உரையாட வருகிறார். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.